ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஜிகே சிலபஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஜிகேவை பொறுத்தவரை நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி யூனிட் 5 வரல நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கான பிடிஎஃப் உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன். ஸோ படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போ அடுத்த பொறுத்தவரையும் சிலபஸை பொறுத்தவரையும் யூனிட் 6ங்க. யூனிட் 6ல் பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதாவது ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ண நேஷனல் லெவல் அல்லது இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ண அந்த அவங்கள பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது நான் உங்களுக்கு எக்ஸாம் கிட்டக்க உங்களுக்கு நான் ஒரே வீடியோவில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். அது நீங்கள் ஒரு பார்வை பார்த்துங்க கிளான்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி தான் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய யூனிட் 7ல் இந்தியன் எக்கனாமி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிளானிங். ஓகேங்களா? பொருளாதார திட்டமிடல். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மற்ற டாப்பிக்கை விட இது ரொம்ப முக்கியங்க. கொஸ்டின் கேட்டால் இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகம். ஓகேங்களா? மற்றது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இருந்தாலும் இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. திட்டமிடுதல், பிளானிங். ஸோ முதல்ல திட்டமிடுதல் பார்க்கறதுக்கு முன்னால் பார்த்தா ஏன் திட்டமிடணும் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட அந்த வளர்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக என்ன பண்றாங்க, முதல்ல அந்த திட்டமிடுதல் அப்படின்றது உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை அதை ஒரு திறம்பட பயன்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை அடைஞ்சு இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா மாற்றணுன்றதுக்காக இந்த திட்டமிடுதல் கொண்டு வராங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த திட்டமிடுதல் எங்கிருந்து இந்தியா ஃபாலோ பண்ணுது அப்படின்னா ரஷ்யா, அதாவது முன்னால சோவியத் ரஷ்யாவா இருந்தது இல்லைங்களா, அந்த USSR அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோவியத் ரஷ்யாவில இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபாலோ பண்ணி இந்த திட்டமிடுதலை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? சரி, இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் நூலின் ஆசிரியர் ஏன்னா 1934. ஸோ 1934 நீங்க பார்த்தீங்கன்னா பாலிட்டிலையும் ஒரு கொஸ்டின் இருப்பாங்க. ஸோ காங்கிரஸுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்தியாவோட திட்டமிடலுக்கு முன்னாங்கன்னா 1934ல பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1938ல ஜவஹர்லால் நேரு ஒரு கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1938லயே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுல திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னா சார் விஸ்வேஸ்வர் ஐயா. ஓகேங்களா? யாருங்க? சார் விஸ்வேஸ்வர் ஐயா தான் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர். இது பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில மிக முக்கிய ஒரு பங்காற்று இருக்கும். ஓகேங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் நூலின் ஆசிரியர் சார் விஸ்வேஸ்வர் ஐயா. இவர் 1934ல சுதந்திரத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த திட்டமிடுதலை பத்தி பார்த்தீங்கன்னா முயற்சிகள் மேற்கொண்டிருப்பாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. 10 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? 10 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா அதுவும் சார் விஸ்வேஸ்வர் ஐயா. விஸ்வேஸ்வர் ஐயா தான் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு திட்டங்களை என்ன பண்றாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சோ அதனாலதான் அவரு இந்திய திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்படுறாரு அப்படின்னா சார் விஸ்வேஸ்வர் ஐயா தான் அழைக்கப்படுறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சோ இந்திய திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு நூலோட ஆசிரியர் சார் விஸ்வேஸ்வர் ஐயா. இவர் 1934ல சுதந்திரத்துக்கு முன்னாலே என்ன பண்றாருங்க, திட்டமிடுதலை பத்தி ஒரு முயற்சியை மேற்கொள்றாரு. அதன் அடிப்படையில 10 ஆண்டு திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதனால தான் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலை பத்தி 1938 ஸோ ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிருப்பாரு, திட்டக்குழு ஒண்ணு உருவாக்கி இருப்பாரு. அதாவது NPC அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் பிளானிங் கமிஷன். ஓகேங்களா? ஷார்ட்டா கூட கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ NPC அப்படின்றத ஜவஹர்லால் நேரு உருவாக்கி இருப்பாரு, நேஷனல் பிளானிங் கமிஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் மெட்டீரியல் தரப்போ ஃபுல் PDF தரப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இங்க இந்த வீடியோ பாக்குறவங்க மட்டும் தான் இந்த ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கிளியரா இருக்கும். அப்போ NPC அப்படின்ற நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்ற அந்த இது ஸ்டார்ட் பண்ணிருப்பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1944 பம்பாய் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்திருக்கும். அதாவது பம்பாயில இருக்கக்கூடிய ஒரு 8 தொழிலதிபர்கள் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பம்பாய் திட்டம் அப்படின்ற திட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த திட்டம் முழுசா அறிமுகம் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியங்க. அதே 1944ல காந்தியவாத திட்டம் ஸ்ரீ நாராயணன் அகர்வால். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காந்தியவாத திட்டத்தை யார் அறிமுகப்படுத்திருப்பாரு அப்படின்னா ஸ்ரீ நாராயணன் அகர்வால் அப்படின்றவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதே 1945ல மக்களின் திட்டம் அப்படின்றத MN ராய். யாருங்க? 1945
45ல வந்து பாத்தீங்கன்னா மக்களின் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து எம்.என். ராய் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1950ல சர்வோதயா திட்டம் யார் கொண்டு வந்திருப்பாருன்னா ஜெயபிரகாஷ் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பொறுத்துக்களை கூட கேட்கலாம் பாருங்க. ஸோ திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னா சார் விஸ்வேஸ்வர ஐயா. காந்திய திட்டம் அப்படின்னா ஸ்ரீ நாராயணன் அகர்வால். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களின் திட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எம்.என். ராய். அடுத்து சர்வோதயா திட்டம் அப்படின்னா ஜெயபிரகாஷ். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே பொறுத்துக்களை கூட வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து இதுவரை வந்து திட்ட காலமும் வந்து என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் மார்ச் 15 1950ல திட்டக்குழு வந்து உருவாக்கப்படுது. மார்ச் 15 1950ல திட்டக்குழு உருவாக்கப்படுது. 1951 ஏப்ரல்ல இருந்து திட்டக்குழு செயல்பட ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்ப திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எதுங்க? 1950 மார்ச் 15. ஓகேங்களா? இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 1951 இருந்து 2017 வரை எப்பங்க 2017 வரை ஒரு 12 ஐந்தாண்டு திட்டங்களா வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1/1/2015. ஸோ 1/1/2015 இருந்து அது நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க? தொடங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ நிதி அப்படின்னா என்னதுங்க? இது இதனோட விரிவாக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஏன்னா திட்டக்குழு இது முன்னே அந்த 5 ஆண்டு திட்டங்கள் எப்படி அமைச்சிருப்பாங்க, எப்படி அழைப்பாங்க அப்படின்னா ஐபிசி, அதாவது இந்தியன் பிளானிங் கமிஷன் அழைச்சிருப்பாங்க. அதுதான் எப்படி மாற்றப்பட்டிருக்கும்? நிதி ஆயோக்னு மாற்றப்பட்டிருக்கும் 1/1/2015 அப்புறம். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இதுதாங்க அதனோட விரிவாக்கம். ஓகேங்களா? ஸோ 2005 அப்புறம் இது செயல்பட ஆரம்பிக்குது. இதனோட தலைவராக யார் இருக்காரு அப்படின்னா பிரதமர் தான் வந்து இதனோட தலைவராக இருப்பாரு. இதனோட திட்ட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டு திட்டங்களா வந்து மேற்கொள்றாங்க. இது முன்ன வந்து இந்தியா பிளானிங் கமிஷன் வந்து 5 ஆண்டு திட்டங்களா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ யார் வந்து திட்டமிட்ட பொருளாதாரங்களோட ஆசிரியர்னா சார் விஸ்வேஸ்வர ஐயான்னு பார்த்தோம். 10 ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வரும் அவர் தான். இந்திய திட்டமிட்ட பொருளாதார தந்தைனாலும் அவர் தான். ஸோ 1938ல திட்டக்குழு வந்து ஜவஹர்லால் நேரு உருவாக்கியிருப்பாரு. 1944ல பம்பாய் திட்டம் உருவாயிருக்கும். 1944ல காந்தியவாத திட்டம் நாராயணன் அகர்வால். 1945ல வந்து மக்களின் திட்டம் வந்து பார்த்தா எம்.என். ராய். 1950ல சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாஷ் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் மார்ச் 15 1950ல திட்டக்குழு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது 1/1/2015ல நிதி ஆயோக்கா மாறி இருக்கும். நிதி ஆயோக் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதனோட தலைவர் பிரதமர். இதனோட காலத்திட்டம் வந்து 15 ஆண்டுகள். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இதுல அடுத்து நீங்க பார்க்க போறது இந்த 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. அப்படி உள்ள போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தா போல மார்ச் 15 எப்பங்க மார்ச் 15 1951 இருந்து நம்ம திட்டக்குழு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் இங்க பார்க்கலாம் பாருங்க. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம். ஸோ முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951 to 56 1951 to 56 வரலும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனோட இலக்கு 2.1 நிர்ணயிச்சிருப்பாங்க. 3.6 வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது யாரோட மாதிரினா ஹெரோடோமர் மாதிரி. நீங்க இதுல எந்த இயர்னு பாத்துருங்க, யாரோட மாதிரின்னு பாத்துங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? இதுல விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் மின்சார திட்டத்துக்கு வந்து என்ன பண்றாங்க? முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்தாவது 2வது 5 ஆண்டு திட்டம். இது 56 to 61 அடுத்தடுத்த 5 ஆண்டுகள் அப்படியே கொடுத்திருப்பாங்க. இதுவும் வெற்றி தான். 4.1 கிடைச்சிருக்கும். இது யாருடைய மாதிரி அப்படின்னா மெகலனோபிஸ், பிசி மெகலனோபிஸோட மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது 5 ஆண்டு திட்டம். ஓகேங்களா? இது 4.1 வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இது கனரக தொழிற்சாலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டம் 61 to 66 இதுவும் அப்படியே தொடர்ச்சியா நடந்திருக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்கில் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா 3வது 5 ஆண்டு திட்டம் தான் வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீனா இந்திய போரின் காரணமா வந்து இதனோட வளர்ச்சி ஓரளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்க? தடைபட்டிருக்கும். ஓகேங்களா? சீனா இந்திய போர்னால. ஸோ இது யாருடைய மாதிரி அப்படின்னா சக்கரவர்த்தி சாதிக், அதாவது காட்கில் ஃபார்முலா. ஆனால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? காட்கில் திட்டம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? சக்கரவர்த்தி சாதிக். ஸோ சுயசார்பு அடைதல் தான் வந்து என்னோட முக்கியத்துவமா கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்திய சீன போரின் காரணமா என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா இது வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம். இங்க தாங்க நீங்க நிக்கணும். முதல் 3 5 ஆண்டு திட்டங்கள் அடுத்தடுத்த 5 ஆண்டுகள் கரெக்டா வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆனா 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 66க்கு அப்புறம் 69 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இடையில அந்த 3 ஆண்டுகள் வந்து திட்ட விடுமுறை காலமா வந்து கொண்டாடி இருப்பாங்க. அதை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக ஒரு 3 ஆண்டுகள் 1966 இருந்து 69 வரலும் திட்ட விடுமுறை காலமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன 69 to 74 மறுபடியும் வந்து 4வது 5 ஆண்டு திட்டம் கொண்டு வராங்க. இதுவும் வந்து ஒரு தோல்வி திட்டம் தான். இது யாருடைய மாதிரி அப்படின்னா அசோக் ருத்ரா மற்றும் எஸ் மன்னியோட ஒரு மாதிரியா தான் வந்து இது பார்க்கப்படுது. ஒரு சமுதாய முன்னேற்றம் அப்படின்றத அதுல முக்கியத்துவமா வந்து கொடுக்குறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். அதுவும் அப்படியே கண்டினியூ ஆகும். 74 79 இது வந்து ஒரு வெற்றி திட்டம். ஓகேங்களா? இதை டிடி தார் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இது டிடி தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டதால டிடி தார் மாதிரி அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க. இது வந்து வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அதை வந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. 1978 வந்து, ஏன்னா மொரார்ஜி தேசாய் அரசு அதுக்கப்புறம் வந்து நான் இருக்கும் அவங்க வந்து ஆட்சி வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆண்டுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த 79 ஸோ 78 to 79 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயல் திட்டமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த இடம் வந்து ஒரு சுயல் திட்டம் வரணும். ஓகேங்களா? அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் 80 to 85 80லேருந்து 85 வரலாம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹரிபி கட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வறுமை ஒழிப்பு. இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹரிபி கட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுவும் வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு வெற்றி திட்டம் தான். அடுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 85 to 90 இதுவும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுவும் ஒரு வெற்றி திட்டம் தான். இதனோட மாதிரி யாருன்னா பிரணாப் முகர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஸோ இந்த பொதுத்துறையை விட என்ன பண்ணிருப்பாங்க, தனியார் துறைக்கு அதிகமாக முக்கியத்துவம் வழங்கியிருப்பாங்க. அப்படி எந்த திட்டம் அப்படின்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து தனியார் துறைக்கு முக்கியத்துவம் வழங்கியது. அடுத்து எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1992 to 1997. அப்போ பாருங்க இங்க ஒரு 2 years வந்து ஸ்டாப் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்களா வந்து 2 ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கும். 1991லேருந்து 92 வரலும் 2 ஓராண்டு திட்டங்கள் வந்து போடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த இடம் பிரேக் ஆயிருக்கும். அப்போ 90 to 97 வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராவ் மன்மோகன் அப்படின்றவரோட தலைமையில் இதுவாக இருக்கும். இது வந்து ஒரு மனிதவள மேம்பாடாக வந்து இது வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க 97 to 2002. இது ஒரு தோல்வி திட்டம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007. இதுவும் வந்து எதிர்பார்த்து இதுவும் அடைஞ்சிருக்காது. உற்பத்தி இரட்டிப்பாக்கத்தான் முக்கியமாக வச்சிருப்பாங்க. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது இலக்கு 8.1 இருந்தாலும் 7.9 தான். இது யாரோட மாதிரினா சி ரங்கராஜன் அப்படின்றவரோட மாதிரியை வந்து அடிப்படையாக வந்து கொண்டது. இந்த RMS எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இறுதியான ஐந்தாண்டு திட்டம். இது வந்து முழுமை அடையல. அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு நிதி ஆயோக்கை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி கேஸ், இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருடங்கள் யாருடைய மாதிரி. ஓகேங்களா? இதுல இருந்தா வந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால அது நீங்க நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல எங்கெங்க வந்து கேப் வருது பாருங்க. திட்ட விடுமுறை காலம் 66 to 69. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் 3 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி 5 கூட்டி நோட போட்டுலாம் நீங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க நான் 3க்கு 4க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகள் வந்து என்ன வரும், திட்ட விடுமுறை காலமா வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்க வரும் அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். ஏன்னா முன்னாலே ஒரு வருஷத்துக்கு கட் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு சுயல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னால வந்து வரும். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டுகள் வந்து ஓராண்டு திட்டங்களா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த இடங்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க எங்க ஆரம்பிச்சுன்றதை வச்சு ஏற வச்சு கேட்டாலும் நீங்க எடுத்துடலாம். அப்படின்னா வந்து பார்த்தா எந்த மாதிரின்னு கேட்டாலும் நீங்க வந்து எடுத்துடலாம். சரிங்களா? சரிங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். திட்டமிட்ட பொருளாதாரம்னா சார் விஸ்வேஸ்வர ஐயா பார்த்தோம். 10ஆண்டு ஐந்தாண்டு திட்டம் அவர் அறிமுகப்படுத்துறாரு. திட்டமிட்ட பொருளாதார தந்தைனாலும் அவர் தான். 1938 திட்டக்குழு நேரு கொண்டு வராரு. 1944 பம்பாய் திட்டம், 1944 காந்தியவாத திட்டம் நாராயணன் அகர்வால், 1945 மக்களின் திட்டம் வந்து பார்த்தா MN ராய், 1950 சர்வோதயா திட்டம் வந்து ஜெயபிரகாஷ் கொண்டு வராரு. மார்ச் 5 1950 திட்டக்குழு வந்து அமைக்கப்படுது. அது 1/1/2005 நிதி ஆயோக்கா மாற்றப்படுது. நிதி அப்படின்றதோட விரிவாக்கம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதனோட தலைவர் வந்து பிரதமர். இதனோட காலத்திட்டம் வந்து 15 ஆண்டுகளா வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்புறம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து பார்த்தோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தா ஹெரட் டோமர் மாதிரி, 2வது ஐந்தாண்டு திட்டம் PC மெக்லனோபிஸ், 3வது ஐந்தாண்டு திட்டம் சக்கரவர்த்தி சாதிக் மற்றும் அதை காட்கிட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் அசோக் ருத்ரா மற்றும் S மன்னி. 5வது ஐந்தாண்டு திட்டம் வந்து DD தார் மாதிரி. இதுல ஹரிபி கட்டோ அப்படின்றது 6வது ஐந்தாண்டு திட்டம். ஒரு +1 புக்ல அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 7வது ஐந்தாண்டு திட்டம் பிரணாப் முகர்ஜி, 8வது ஐந்தாண்டு திட்டம் ராவ் மன்மோகன், 11வது ஐந்தாண்டு திட்டம் சி ரங்கராஜன். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து எந்தெந்த இடத்துல அந்த ஸ்டாஃபிங் வருது அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை பாத்தீங்கன்னா நீங்க அப்புறம் 5 கூட்டி கூட நீங்க வந்து இயர்ஸை வந்து நீங்க ஆப்ஷன் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க 3 ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஸோ 66 to 69 திட்ட விடுமுறை காலம், 78 79 சுயல் திட்டம், 90 91 91 92 ஓராண்டு திட்டங்கள். இது 3 நீங்க ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா 1951 இருந்து நீங்க 5 போட்டு இடையில விட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் வந்தா கூட நீங்க ஆண்டுகளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். சோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நாளையில இருந்து சைக்காலஜி உங்களுக்கு அடுத்த யூனிட்டா வந்து ஸ்டார்ட் ஆயிடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.